தேவ கிருபையும் சமாதானமும் உங்களில் அதிகமாய் பெருகுவதாக. நம்முடைய சரீரமாகிய ஆவிக்குரிய கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு டெம்பரரி டேபர்நாக்கிள், ஆசரிப்பு கூடாரத்தை, அதோட ப்ளூ பிரிண்ட தேவனாய கர்த்தரிடத்திலிருந்து மோசே பெற்று கொண்டு வந்து பூமியில அவங்களுக்காக அமைத்து கொடுத்தார். அதுதான் ஆசரிப்பு கூடாரம்னு பேர். இதுல என்னென்ன பகுதியெல்லாம் இருக்குன்னா, வெளியில இருக்கிற அவுட்டர் கோட், அதாவது கோட்யார்ட், அதுக்கு பேரு வெளி பிரகாரம். அதுக்கு அடுத்த உள்ள பகுதி பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ். அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். மோசே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான ஆசரிப்பு கூடாரத்தின் ப்ளூ பிரிண்டை பற்றி சற்று விரிவாக நாம் பார்ப்போம். அதில் உள்ளதான 3 இடங்களில் முதலாவதாக அது என்ட்ரன்ஸ்ல பிரகாரம், வெளிமுற்றம் அல்லது அவுட்டர் கோட்டின் பேர். அது யாத்ராமம் 27-30 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரகாரத்தில் பலிபீடம், அதாவது வெண்கல பலிபீடம், வெண்கல தொட்டி காணப்படும். வெண்கல பலிபீடம் என்பது பாவ நிவாரண பலிக்காய், இயேசுவின் சிலுவை குறிக்கிறது. ஹீப்ரு, எபிரேயர் 13:10. வெண்கல தொட்டி, கழுவும் தொட்டி என்பது சுத்திகரிப்பிற்காய், வார்த்தையால் கழுவுதலை குறிக்கிறது. வெளிமுற்றம் ரட்சிப்பை குறித்தும் சுத்திகரிப்பை குறித்தும் நமக்கு விளக்குகிறது. தீத்து 3:5. இரண்டாவது இடமாக, அதாவது என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் உள்ள 2வது இடம் பரிசுத்த ஸ்தலம் அல்லது ஹோலி பிளேஸ், ஆத்துமத்திற்கும் ஒப்பிடப்படுகிறது. இங்கு சமூக தப்பங்களின் மேஜை காணப்படும். அதில் குத்து விளக்குகள், 7 கிளை விளக்கு தண்டுகள், அதாவது ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ்னா தூப பீடம், பொன் தூப பீடம் காணப்படும். டேபிள் ஆஃப் ஷோ பிரெட், கோல்டன் லேம்ப்ஸ்டாண்ட், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். சமூக தப்பங்களின் மேஜை, பொன் குத்து விளக்கு, 7 கிளைகளை உடைய விளக்கு தண்டு, தூப பீடம், அதாவது பொன் தூப பீடம் காணப்படும். இது எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறது. அங்குள்ள ஃபெல்லோஷிப், அதாவது தொழுது கொள்ளுகிறவர்களின் ஐக்கியத்தையும் ஆராதனை இடமாகவும் இது காணப்படுகிறது. யோவான் 4:23. 3வது இடமாக மகா பரிசுத்த ஸ்தலம், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். யாத்ராமம் 25வது அதிகாரத்தில் நீங்கள் இதை காணலாம். ஆர்க் ஆஃப் கவனன்ட், மர்சி சீட், 2 செருபீம். ஆர்க் ஆஃப் கவனன்ட் என்பது உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் மர்சி சீட், கிருபாசனம் காணப்படும். அதில் 2 கேருபீன்கள் அமர்ந்து கொண்டிருக்கும். தேவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய கிருபையும் குறிக்கிறது. உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய கிருபையையும் குறிக்கிறது. கிருபாசனம் இரத்தத்தால் மூடப்பட்ட நியாயப்பிரமாணம், இயேசுவின் ரத்தம் சுட்டி காட்டுகிறது. ரோமர் 3:25. 2 கேருபீன்கள் தேவ மகிமையை காக்கும் தூதர்களாக சங்கீதம் 80:1 சொல்லப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்த 3 பொருட்களாவன கற்பலகைகள், அதாவது 10 கற்பனைகள் உள்ள கற்பலகைகள், ஆரோனின் துளிர்த்த கோல், மன்னா வைத்த பொற்பாத்திரம். இந்த 3ம் உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது காணப்படுகிறது. தேவ பிரசன்னம் நிறைந்த இடமாக காணப்படுகிறது. எபிரேயர் 9:7. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு முந்தின வீடியோல நான் சொல்லியிருந்தேன், நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு சபையும் ஒரு ஆசரிப்பு கூடாரம். பிரகாரம் நம்முடைய சரீரத்தையும், ஹோலி பிளேஸ் பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய ஆத்துமாவையும், மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆவியையும் குறிக்கிறது. ஸோ ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த ட்ரினிட்டி, இது 3ம் உட்பட்டதுதான் ஆசரிப்பு கூடாரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரகாரமாய் நம்முடைய சரீரம் காணப்படுகிறது. அதை குறித்து வெளிப்படுத்தல் 11:1 நாம் பார்த்தோம். பிரகாரம் என்பது புறஜாதியார் இருக்கிற இடம், அதை அளக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறதான இடம்தான் அந்த பரிசுத்த ஸ்தலம். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கிற இடம். மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது பிரதான ஆசாரியர் பிரவேசிக்கும் இடம், தேவ தரிசனம் நிறைந்த இடம். ஆவியும் ஆத்மாவும் நம்மளுக்கு கொடுத்தது நம்முடைய தேவன். சோ அந்த ஆவி த மோஸ்ட் ஹோலி பிளேஸை குறிக்கிறது. அங்குதான் மகா பரிசுத்த ஸ்தலமாய் நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஸ்தலமாக ஆத்மாவும் காணப்படுகிறது. நம்முடைய சரீரம் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. சரீரத்திற்கு கொடுக்கிறதான இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை. சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கு திரும்பும். ஆகவே அதற்கு தான் நாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், அதிகமாய் செலவு செய்கிறோம். தேவையில்லை, மண்ணுக்கு தான் திரும்பும். இந்த ஆவி ஆத்மாவும் வெளியேற பெற்றது தேவனோடு கூட 1000 வருஷம் இருக்க போகிறது. கற்றுக் கொடுத்ததான இந்த வெளிப்பாடு, இன்டர்பிரேஷன், இந்த ஒப்புமையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சரீரத்தை அல்ல, நித்தியமாய் வாழப்போகிற ஆத்மாவை குற்றமற்றதாய் பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.